ஹல்லேலூயா. இயேசுவே என்னுடைய தஞ்சம் அப்படிங்கிற ஒரு தலைப்போடு கூட இந்த நாளில் நான் பல நாட்களில் இந்த நாளை குறித்து யோசித்து கொண்டிருக்கும்போது ஆவியானவர் கொடுத்த வார்த்தை இது. நிறைய பேர் எனக்கு ஒரு செக்யூரிட்டி இல்லையா, என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, வீணா போயிடுச்சுன்னு அநேக உள்ளங்கள் காத்திருப்பதாகவே தோன்றுகிறது. சபையில் நிறைய பேருடைய உள்ளங்களில் பாரங்களும், நிறைய பேருடைய உள்ளங்களில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்ற ஒரு காரியங்களும், இருக்க இடமில்லாமல் இருக்கின்றனே அப்படின்ற ஒரு இயக்கங்களும் அநேகருடைய வாழ்க்கையில் காணப்படுகின்ற நாளில் ஆவியானவர் சொல்றாரு, நம்ம எல்லாருக்குமே ஒரே ஒரு தஞ்சம், புகலிடம், ஆண்டவர் இயேசு மாத்திரமே. ஹல்லேலூயா. அந்த இயேசுப்பா மாத்திரம் தான் நமக்கு புகலிடம், அவருடைய நிழல் மாத்திரம் தான் நமக்கு தஞ்சம். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லாமே. அவரை தான் நம்ம துதிக்க வந்திருக்கிறோம், அவரை தான் நம்ம ஆராதிக்க வந்திருக்கின்றோம். அதனால அவரை துதிச்சுக்கிட்டே இருந்தா, இயேசப்பாவுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்தாலே போதும், விடுதலை தான் நமக்கு. ஹல்லேலூயா. ஒரு பழக்க சில நேரத்தில் இன்னைக்கு சங்கீதத்தில் சொன்ன மாதிரி, தூக்கத்தில் எப்போ முழிப்பு வந்தாலும் இந்த உதடுகள் இயேசப்பாவை துதிக்கணும். ஹல்லேலூயா. தாவீது சொல்றான், ராஜாமங்களில் என் உதயம் உம்மை துதிக்கும். ஹல்லேலூயா. தூக்கத்தில் முழிச்சு பார்த்தா கூட அந்த நாவு உதடுகள் இயேசப்பான்னு சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த இதயத்தில் அவர் பதிந்து இருக்க வேண்டும். நீ எவ்வளவு கஷ்டத்துல படுத்தாலும் சரி, எவ்வளவு வலியில படுத்தாலும் சரி, எவ்வளவு வேதனையில, எவ்வளவு சந்தோஷத்துல படுத்தாலும் சரி, தூக்கத்துல உன் கண் விழிக்குது என்றால் நீ முதலாவது உன் உதடுகள் சொல்ல வேண்டிய ஒரு நாமம் இயேசு என்னும் நாமம். ஹல்லேலூயா. இயேசு என்னும் நாமத்துல விடுதலை உண்டு, இயேசு என்னும் நாமத்துல ஜெயம் உண்டு, இயேசு என்னும் நாமத்துல பாதுகாப்பு உண்டு. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்துல சுகம் உண்டு. அதை சொல்ல 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 நம்முடைய வாழ்க்கையில விடுதலைகள் உண்டாகி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அதனால அது இயேசப்பாவுடைய சமூகத்துல புகலிடமாய் வந்த நமக்கு அடைக்கலம் தருகிறவர் அந்த கர்த்தர் தான். இது நாம் வாசித்த வேத பகுதியிலிருந்து எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அதுல 18வது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், முதல் வாக்கியம், நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு இரண்டு மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு முன்வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி, அந்த நம்பிக்கையை அனுபவிக்கும்படி, அந்த விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளும்படி நமக்கு முன்பாக வைக்கப்பட்ட அடைக்கலம் யார் என்றால் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை இருக்கு, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, உங்களுடைய வாழ்க்கையில அடைய வேண்டும் என்கின்ற காரியங்கள் நிறைய உண்டு. ஆனால் அதையெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அதில் பங்கடைய வேண்டும் என்றால் நமக்கு ஒரு அடைக்கல பட்டணம் தேவை. ஹல்லேலூயா. அந்த அடைக்கலத்திற்குள்ள யார் நம்ம ஓடி புகிறானோ அவனுக்கு பாதுகாப்பு நிச்சயம் என்று வேதமே சொல்லுகிறது. அடைக்கல பட்டணத்தை குறித்து நம்ம எல்லாமே வாசித்து இருக்கிறோம், தியானிச்சு இருக்கிறோம், கேள்விப்பட்டு இருக்கிறோம். என்னாகும் புஸ்தகம் 35ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. இப்ப படிக்க வேண்டாம். என்னாகும் 35 வாசிக்கும் போது அடைக்கல பட்டணத்தை குறித்து தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அதனுடைய விசேஷம் என்னவென்றால், ஒருவன் யாராவது தவறாக ஒருவனை கொன்று விட்டால், வேணும்னே கொண்டா அவனை கொல்லப்பட வேண்டும். அதான் சட்டம். ஒருத்தர் வேணும்னே ஒருத்தனை கொல்லணும்னு நினைச்சு கொண்டுட்டான்னா, கையை வெட்டணும்னு நினைச்சு கையை வச்சுட்டான்னா, காலை வெட்டணும்னு காலை வச்சுட்டான்னா, அவன் அதற்கேற்ற தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும். ஆனால் தவறுதலாக கல்லெறிந்ததுனால, தவறுதலான ஒருத்தனை தள்ளினதுனால, தவறுதலான ஒரு முட்டினதுனால ஒருவன் இறந்து போனால், அந்த கொலைப்பழி அவன் மேல் வராமல் இருப்பதற்காக கர்த்தர் என்ன சொன்னார்னா, இஸ்ரவேலர் போய் அந்த கானான் தேசத்தில குடிபுகும் பொழுது, யோர்தான் ஆற்றுக்கு இந்த பக்கம் 3 பட்டணமும், யோர்தான் ஆற்றுக்கு அந்த பக்கம் 3 பட்டணமும், மொத்தம் 6 அடைக்கல பட்டணங்களை உருவாக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த அடைக்கல பட்டணத்திலே கொலை செய்த தவறுதலாக கொலை செய்யும்படியாக விழுந்தவன் அந்த அடைக்கல பட்டணத்தில் ஓடி போக வேண்டும். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம ஊர்ல ஒரு விஷயம் நடக்கும். சைக்கிள்ல, பைக்ல, பஸ்ல எல்லாம் போகும்போது ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா முதல் ஜனம் என்ன பண்ணுவாங்க? டிரைவரை போட்டு அடி அடிப்பாங்க. ஹல்லேலூயா. யார் ஓட்டிட்டு வந்தாங்க அவங்கள போட்டு சரியா மாத்துதான் இல்லையா? என்ன ஏதுன்னு யோசிக்கவே மாட்டாங்க. யார் வந்து இடிச்சாங்களோ அவனை போட்டு தள்ளிடுவாங்க. அது இன்னைக்கு இல்லை, அன்னைக்கு அப்படிதான் இருந்துச்சு. ஹல்லேலூயா. கொண்டவனை எப்படா கொல்லலாம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படா கல்ல கையில் எடுக்கலாம், யாரடா அடிக்கலாம்னு இருப்பானுங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கத்தச்சோட இவங்க புத்தி மாறவே மாறாது. இவங்ககிட்ட தப்பிக்கணும்னா ஒரு வழி உண்டாக்கணும்னு சொல்லிட்டு அடைக்கல பட்டணத்தை உண்டாக்கினார்.
அப்படி செய்தவன் ஓடி போய் என்ன பண்ணணும்? அடைக்கல பட்டணத்துல புகுந்தணும். ஹல்லேலூயா. அப்படி அதுக்குள்ள போயிட்டான்னா அவனை கொல்றதுக்கோ அடிக்கிறதுக்கோ யாருக்குமே அதிகாரம் கிடையாது. ஹல்லேலூயா. அது உள்ள பிரதான ஆசாரியன் மரிக்கும் வரைக்கும் அவன் அந்த அடைக்கல பட்டணத்திலே தரித்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. யோசுவா புஸ்தகத்தில் 20ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிப்போம். யோசுவா 20:2-3. நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், அறியாமல் கைப்பிசகாய் ஒருவனை கொன்றவன் ஓடி போய் இருக்கும்படி நான் மோசையை கொண்டு உங்களுக்கு கற்பித்த அடைக்கல பட்டணங்களை உங்களுக்கு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அவைகள் உங்களுக்கு இரத்த பழி வாங்கனுடைய கைக்கு தப்பி போய் இருக்கத்தக்க அடைக்கலமாயிருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இரத்த பழி வராதபடிக்கு, மற்றவருடைய கோபம் நம்மேல் பற்றி எரியாதபடிக்கு, மற்றவருடைய கைகளுக்கு நாம் விழுந்து விடாதபடிக்கு போய் தங்கக்கூடிய ஒரு இடம்தான் அடைக்கல பட்டணம். அப்ப அந்த அடைக்கல பட்டணத்திற்குள்ள போகிறவன் நிச்சயமாக பாதுகாக்கப்படுவன். அது தேவனுடைய கட்டளை. அப்படிப்பட்ட அடைக்கல பட்டணமாய் நமக்கு வந்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்காக 6 பட்டணங்கள் உருவாக்கப்பட்டன. இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட அனைவருக்குமே அந்த இரட்சகரே அடைக்கல பட்டணமாக மாறினார். ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். அடைக்கல பட்டணத்திற்குள் ஓடுகிறவன் எப்படி ஓட வேண்டும் என்றால், சரி நான் ஓடுறேன், என் கூட சூட்கேஸை தூக்கிட்டு ஓடிடுறேன், நான் ஓடுறேன், என்கிட்ட இருக்கிறத தூக்கிட்டு ஓடிடுறேன், அப்படி அல்ல. விட்டா போதும்டான்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம்? உயிர் பிழைச்சா போதும், இதுவே நமக்கு லாபம்னு சொல்லி ஓடி போய் அந்த பட்டணத்துல நுழைஞ்சோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஒருவன் எப்பொழுது இப்படி ஓடி வருகிறானோ, எல்லாத்தையும் சுமந்துட்டு தல்ல, வேற எதுவுமே எனக்கு வேணாம், பிழைச்சா போதும், எவன் ஒருவன் இயேசு இடத்துல வரணும், அவனுக்கு நிச்சயமாக அடைக்கலம் உண்டு. ஹல்லேலூயா. நான் இதை எடுத்துட்டு வருவேன், அதை எடுத்துட்டு வருவேன், இதை தூக்கிட்டு வருவேன், அதை சுமந்துட்டு வருவேன், இதை செஞ்சாதான் வருவேன், அதை செஞ்சாதான் வருவேன், வரவங்களுக்கு அந்த அடைக்கலம் கிடைக்கவே கிடைக்காது. அந்த உண்மையான அடைக்கலம் ஒரு மனுஷனுக்கு கிடைக்க வேண்டும் என்றால், தப்பி பிழைச்சா போதும், ஒருத்தன் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுறான் பார், அந்த மாதிரி எல்லாவற்றையும் விட்டு விட்டு எவன் ஒருவன் இயேசுவின் இடத்துல வருகிறானோ அவனுக்கே முழுமையான அடைக்கலம் உண்டாயிருக்கும். நிறைய பேருக்கு அது புரியுறது கிடையாது. ஏசப்பாவை பார்த்து ஜெபிக்கிறோம், ஏசப்பா கிட்ட விசுவாசம் வைக்கிறோம், ஏசப்பா நாமத்துல ஜெபிக்கிறோம், ஏன் கிடைக்க மாட்டேதுன்னு சொன்னா, இன்னும் நாம அடைக்கல பட்டணத்திற்குள் ஓடுகிற நோக்கத்தோடு கூட ஓடல. ஹல்லேலூயா. அப்படி எல்லாவற்றையும் விட்டு விட்டு அவருடைய சமூகத்துல ஓடி அவருக்குள் நுழையும் பொழுதுதான் அந்த முழுமையான பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. அன்னைக்கு ஓடினவனுக்கு குடும்பம் பெருசு கிடையாது, அவன் பொருள் பெருசு கிடையாது, அவன் வாகனம் பெருசு கிடையாது, அவன் கையில இருக்கிற பணமோ எதுவுமே பெருசு கிடையாது. தப்பி பிழைச்சா, உயிர் பிழைச்சா போதும் அப்படின்னு ஓடினவன் தான் அடைக்கல பட்டணத்திற்குள் ஓடி தப்பி பிழைத்தான். நம்ம கிறிஸ்துவிடத்துல வர வேண்டியது. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு வெறுமையாய் நம்ம இடத்துல வர வேண்டும். ஹல்லேலூயா. ஏசப்பா கிட்ட வர நினைக்கிறவங்க பணம் வேண்டாங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய ஐஸ்வர்யம் வேண்டாம், உங்களுடைய பலன் வேண்டாம், உங்களுடைய தகுதி வேண்டாம், உங்களுடைய என்ன சொல்றது ஞானங்கள் வேண்டாம், உங்களுடைய தாளந்துகள் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு வெறுமையாய் அவருடைய சமூகத்தில் வருகிறவனுக்கு முழுமையான அடைக்கலம் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு வெறுமையாய் அவரிடத்துல வருகிறவனுக்கு முழுமையான அடைக்கலம் அவருடைய சமூகத்தில் கிடைக்கும். ஆபிரகாமை பாருங்க, ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார். அதில் ஊர் என்கின்ற கல்தேயருடைய பட்டணத்தில் இருந்து வான்னு சொன்னார். அவன் போனான், அங்கே போயிட்டு தங்கிட்டு கடைசி என்ன பண்ணான்? 12ஆம் அதிகாரத்தில் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் புஸ்தகத்தில் அவர்கள் எந்த பட்டணத்தில் இருக்கும் பொழுது 11 கடைசி வசனம். ஆதியாகமம் 11 கரெக்டா வாசிக்கிறேன். 205 வருஷம் தேராகு ஆரானிலே மரித்தான். ஹல்லேலூயா. அது ஊர்ல இருந்து வந்து ஆரானிலே தரித்திருந்து குடும்பத்தோடு கூட வாழ்ந்து சுகமாயிருந்தப்போ அப்பா மரிச்சிட்டார். அதுக்கப்புறம் 12ஆம் வருஷத்துல கர்த்தருடைய வார்த்தை அவனை அழைக்கிறது. ஆரான்ல இருக்கும்போது, நீ வா, உன் குடும்பத்தையும் அங்க போங்க 12:1. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு
நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஆமென். அடைக்கல பட்டணத்தை நோக்கி வருகிறவனுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு கட்டளை என்னவென்றால், நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. அப்பொழுது நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஹல்லேலூயா. அப்ப ஏசப்பா கிட்ட ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறவங்க, ஏசப்பா கிட்ட அடைக்கலத்தை எதிர்பார்க்கிறவங்க, ஏசப்பா கிட்ட விடுதலை எதிர்பார்க்கிறவங்க தான் கிட்ட கொஞ்சம் சுமந்துக்கிட்டு அவர்கிட்ட வந்தா அது நடக்கிற வேலை கிடையாது. ஹல்லேலூயா. தாங்கிட்ட இருக்கிறத சுமந்துட்டு வந்தா அது நடக்கிற வேலை கிடையாது. ஹல்லேலூயா. நான் இதை செஞ்சா வருவேன், அதை செஞ்சா வருவேன், இப்படி இருந்தா வருவேன், அப்படி இருந்தா இதெல்லாம் வந்தா வேலைக்கு ஆகுறது கிடையாது. அதோட எல்லாத்தையும் விட்டுட்டு நீ என்னைக்கு அவர்கிட்ட அடைக்கலமாய் வருகிறாயோ, ஆபிரகாம் தன் தேசத்தை விட்டு அந்த 6ஆம் தேசத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போகும்போது எதை நம்பி போனான்னு நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. நீங்க எல்லாரும் இந்தியால இருந்து வந்தீங்க, ரொம்ப நாள் வேலை இல்லாம இருக்கிறீங்க. உங்க வாழ்க்கை இதோட ஒப்பிட்டு பாருங்க. எதை நம்பி சவுதிக்கு வந்தீங்க? வேலையை நம்பி வந்தீங்க. ஏதோ ஒரு கம்பெனி என்ன ஹையர் பண்ணிட்டான், அந்த கம்பெனி என்னை கூட்டிட்டு போயிட்டு வேலை கொடுப்பான். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் எனக்கு வேலை கிடைக்கும், சில பேர் பர்டிகுலர் ஹாஸ்பிட்டல் எனக்கு வேலை கிடைக்கும். அப்படி நம்ம நம்பி விசுவாசித்து வந்தோம். இந்த இடத்துல வந்த உடனே நமக்கு என்னாச்சு? வேலை கிடைக்கல. ஓகே, நமக்கு என்னாச்சு? ஒரு மிகப்பெரிய ஏமாச்சு. ஹல்லேலூயா. ஆமாதானே? என்னடா இது, இவ்வளவு செலவு பண்ணி இவ்வளவு நம்பிக்கையோடு கூட இவ்வளவு ஆசைகளோடு கூட இவ்வளவு எதிர்பார்ப்புகளோடு கூட நான் ஃப்ளைட் ஏறி இவ்வளவு தூரம் வந்தேன். ஆனா இங்க வந்தா இவனுங்க பண்ற அநியாயத்தை என்னால சகிக்க முடியலையே, தாங்க முடியலையே, வேதனையாக இருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு மாமியார் வீட்டுக்கு போகும்போது இப்படி ஒரு எண்ணம் வரும். ஹல்லேலூயா. ஆமே. எவ்வளவு எதிர்பார்ப்புகளோடு கூட இருந்தேன். சில பேர் 60 வயசு வரைக்கும் சொல்லிட்டே இருப்பாங்க. ஹல்லேலூயா. அப்போ பல எதிர்பார்ப்புகளோடு கூட வரும்பொழுது பார்த்தவனை ஏமாற்றும். ஆனா ஆபிரகாம் ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டான்னு தெரியுமா? பல விதமான கர்த்தர் கூப்பிட்டார், எல்லாரையும் விட்டுட்டு வாப்பா, நான் பார்த்துக்கிறேன். உன் வீட்டை விட்டு, தேசத்தை விட்டு, ஜனங்களை விட்டு, எல்லாரையும் விட்டு, பொருளை விட்டு, இருக்கிறது கிளம்பு அப்படின்ட்டார். அவனும் கிளம்பிட்டான். கானான் தேசத்துக்கு வந்தா என்ன இருந்துச்சுன்றீங்க? அங்க என்ன இருந்துச்சு? தங்கிறதுக்கு ஒரு கூரை கூட கிடையாது. நமக்குன்னா ரூம் கொடுத்துருக்காங்க. ஹல்லேலூயா. அங்க தங்கிறதுக்கு ஒரு கூரை கூட கிடையாது. வெறும் கல்லு, மண்ணு, வனாந்தரம், ஜனங்களே கிடையாது. ஹல்லேலூயா. அங்கங்க ஒருத்தன் குடியிருக்கிறான். சுத்தி திரிகிற இடமெல்லாம் வெறுமையாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அந்த இடத்தை பார்க்கும்போது அவன் 6ஆண்டுல இருந்து சீகேமுக்கு போறான். சீகேம்ல ஒன்னும் செட் ஆகல. அங்கிருந்து மோரேக்கு போறான். மோரே ஒன்னும் செட் ஆகல. மோரேக்கும் ஆய்க்கும் இடையில கர்த்தர் அங்க வேற பலிபீடத்தை கட்ட சொல்றாரு. பலிபீடத்தையும் கட்டுகிறான். அங்க திடீர்னு என்ன பண்றான்? பஞ்சம் வருது. பஞ்சத்துல அவனால அங்க சகிக்க முடியல, தாங்க முடியல. பஞ்சத்தை மீஞ்சி அவன் எங்க போறான்? எகிப்துக்கு போகிறான். வந்த வாழ்க்கை, கர்த்தரை நம்பி வந்தவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? ஹல்லேலூயா. வந்த இடத்துல பாலைவனம், வந்த இடத்துல ஒண்ணுமே கிடையாது. தேசம் விட்டு தேசம் சுற்றி திரிகிறான், எதுவுமே கிடையாது. கர்த்தர் பலிபீடத்தை கட்ட சொன்னாரு, கட்டுனா, ஆராதிச்சான், பலி செலுத்தினா, பஞ்சம் உண்டானது. பஞ்சத்துல அவனால் அங்க இடத்துல நிக்க முடியல. உடனே எகிப்துக்கு போகிறான். ஹல்லேலூயா. எகிப்துக்கு போனவன அவனுக்கு நடக்கிற கொடுமை. அந்த இடத்துல அவன் சொல்றான், சாரால பார்த்து, நீ ரொம்ப அழகு, உன்னை பார்த்தா என்னை கொன்னுடுவானுங்க அப்படின்னு சொல்லி நீ வந்து என்ன அண்ணன் சொல்லிடு. ஹல்லேலூயா. நீ என்ன அண்ணன் சொல்லிடு அப்படின்னு அதே மாதிரி போறாங்க. போனவன அவளை திருமணம் முடிப்பதற்காக பார்வோன் கொண்டு போய் விடுகிறார். ஹல்லேலூயா. திருமணம் முடிப்பதற்காக பார்வோன் கொண்டு போயிடும். கொஞ்சம் ஆபிரகாமுடைய நிலைமையை யோசித்து பாருங்க, அவருடைய உள்ளத்தை யோசித்து பாருங்க. தன் சொந்த மனைவியை வேறொருவன் மனைவியாக்கி கொள்ள எடுத்துக்கொண்ட பிறகு அவன் தவித்த தவிப்பு எப்படி இருந்திருக்கும் நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவன் தேசத்தை விட்டு வந்ததை காட்டிலும், தன் சொந்த ஜனங்களை விட்டு வந்ததை காட்டிலும், ஆகாரம் இல்லாமல் அலைந்து திரிந்த நாட்களை காட்டிலும், வனாந்திரத்தை கண்டு தன் உள்ளம் வெறுமையான காரியங்களை காட்டிலும், பஞ்சத்திலே அடிபட்டு வந்த நாட்களை காட்டிலும், தன் மனைவி இன்னொருவன் கொண்டு போய் விட்டான் என்கின்ற பாரம், பயம், கவலை, கஷ்டம்
இதெல்லாம் ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கும், எந்த அளவுக்கு கொன்று இருக்கும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நிலையிலும் அவன் நினைத்தான், என் கர்த்தர் என்னை மீட்பார். ஹல்லேலூயா. என்னை அழைத்து வந்த தேவன் உண்மை உள்ளவராய் இருப்பார். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் அவனை ரட்சித்தது. பார்வோனுக்கு வியாதியை கொண்டு வந்தது. அவருடைய மனைவியை கர்த்தர் மறுபடியுமாய் அவரிடத்தில் திருப்பி கொடுத்தார். எந்த ஒரு மனுஷன் அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்னைக்கு என் வாழ்க்கை முடியுமோ, நாளைக்கு என் வாழ்க்கை முடியுமோ, இன்று என்னுடைய காரியங்கள் வீழ்ந்து விடுமோ, இன்று என்னுடைய காரியங்கள் எல்லாம் மாறி போகுமோ, இதோ நான் அவமானப்பட்டு விடுவேனோ, நான் மாய்ந்து விடுவேனோ என்று நினைக்கிற ஜனங்களுக்கு ஆபிரகாமை நோக்கி பார்க்கும் பொழுது ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அவ்வளவு சோகத்தின் மத்தியிலும் அவ்வளவு பாடுகளுக்கு மத்தியிலும் தன் சொந்த மனிதை வேறொருவன் கொண்டு போய் வைத்திருந்த நாட்களிலும் நம்பிக்கையோடு காத்திருந்தானே, அந்த நம்பிக்கையோடு கூட இயேசுவிடத்தில் வருகிறவர்களுக்கு நிச்சயமாக அடைக்கலம் உண்டு. ஹல்லேலூயா. கொஞ்சமும் சந்தேகப்படாம, சாப்பாடு இல்லாத நேரத்தில் அவன் சந்தேகப்படல, இடம் இல்லாத நேரத்தில் சந்தேகப்படல, கூரை இல்லாத நாட்களில் சந்தேகப்படல, கூடாரம் இல்லாத நாட்களில் சந்தேகப்படல, பஞ்சம் வந்த நாட்களிலும் அவன் சந்தேகப்படல, தன் மனைவியை வேறொருவன் கூட்டிக் கொண்டு போன பொழுதும் அவன் சந்தேகப்படல. கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கை மேல் உறுதியாயிருந்தான். அவனுக்கு கிடைத்த அடைக்கலம் மாத்திரமல்ல, கர்த்தர் அவனை அந்த இடத்துல ஐஸ்வர்யமாக்கினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த சூழ்நிலையில யாருமே போக மாட்டாங்க. ஆபிரகாம் கடந்து போன சூழ்நிலையில யாருமே போக மாட்டாங்க. அவ்வளவு பெரிய பாரம். நம்ம வாசிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும், ஆனா அவனுக்குள்ள இருந்த நிலைமையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட பாரங்களோடு கூட, எத்தனை பெரிய தத்தளிப்போடு கூட, என்ன நடக்கும், ஏது நடக்கும், என் மனைவிக்கு என்ன ஆச்சு, என்ன இருக்கும், ஏகப்பட்ட தத்தளிப்போடு கூட, ஏகப்பட்ட சந்தைகளோடு பாரங்களோடு கூட அவருடைய வாழ்க்கை கடந்து போகும்பொழுது கூட கர்த்தர் அழகாய் அவனை நடத்தின தேவன் இன்றும் உன்னை நடத்த மறக்க மாட்டேன். ஹல்லேலூயா. அன்று ஆபிரகாமை அவ்வளவு சிக்கலுக்கு மத்தியிலே, சோகத்தின் மத்தியிலே, வறுமையின் மத்தியிலே, அவ்வளவு போராட்டங்களுக்கு மத்தியிலே கிருபையாய் நடத்தி அழைத்து சென்ற தேவன் இன்று உன்னை நடத்தாமல் இருப்பாரோ? ஹல்லேலூயா. உன்னை உயர்த்தாமல் இருப்பாரா? உன்னே ஒண்ணுதான் செய்யணும், அவரை மாத்திரம் தான் நம்பி வரணும். ஹல்லேலூயா. வேற யாரையும் நீ நம்பிட்டு வரக்கூடாது. அது பாஸ்டர் இல்ல, சபை அல்ல. ஹல்லேலூயா. உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்களை அல்ல, என்னை அழைத்து வந்த கர்த்தர் என்னை நடத்துவார். ஹல்லேலூயா. எனக்காக ஜீவனை கொடுத்தேன் ஆண்டவர் இயேசு எனக்கு அடைக்கலம் என்றால் அவரே என்னை பாதுகாப்பார், அவரே என்னை உயர்த்துவார். நீங்க சொல்லி பாருங்க, இன்னைக்கு போய் சொல்லி பாருங்க, அப்பா எனக்கு எதுவுமே வேண்டாம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்க இன்னைக்கு மறுபடியும் ரூம் போயிட்டு சொல்லி பாருங்க, இந்த உலகத்துல எதுவுமே வேண்டாப்பா, எது இருந்தாலும் இல்லைனாலும் என்ன நான் மடிந்து போனாலும் கூட உன்னை தவிர வேறொரு அடைக்கலம் எனக்கு இல்லை என்று சொல்லி பாருங்க, கர்த்தர் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். எந்த மனுஷனுக்குள்ள, எந்த சகோதரர்களுக்குள்ள அப்படிப்பட்ட உறுதியான ஒரு விசுவாசம் எழும்புகிறதோ அன்று அவருடைய வாழ்க்கையில மாற்றம் உண்டாகும். அப்படிப்பட்ட சோகத்தின் பாரங்கள், வேதனைகளுக்கு மத்தியிலே ஆபிரகாம் நின்ற பொழுது அவன் விசுவாசித்ததுனால அவன் நீதிமான் எண்ணப்பட்டான். அவனுடைய விசுவாசம் சாதாரண விசுவாசம் கிடையாதுங்க, புலம்பலில்லாத விசுவாசம். ஹல்லேலூயா. ஒரு சின்ன காரியத்துக்கு கூட புலம்பல் இல்லாத, அவன் தான் புலம்ப வேண்டிய சூழ்நிலை மாத்திரம் தான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு. ஹல்லேலூயா. புலம்ப வேண்டிய சூழ்நிலைகள் மாத்திரம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில இருந்துச்சு. ஆனாலும் எல்லா நேரத்திலையும் அவரையே பற்றி இருந்தபடினாலே அங்கு இருந்த தேசத்தின் ஜனங்களை காட்டிலும் கர்த்தர் அவனை உயர்த்தினார். இந்த அந்நிய தேசம் நீங்க நினைக்கிறீங்க இல்லையா, மொழிபெயர்ல நினைக்கிறீங்க இல்லையா, ஏதோ ஒரு தேசத்துக்கு வந்துட்டேன், ஒன்றும் தெரியாம யாரோ எப்படி எப்படியோ இருக்காங்க, நான் ரொம்ப அற்பமா என்ன பண்றேன்னு நினைக்கிறீங்க இல்லையா. ஹல்லேலூயா. அற்பமாய் இருக்கிற நீ அற்புதமான தேவனுடைய கரத்தை உண்மையாய் பற்றுவாயானா. ஹல்லேலூயா. உண்மையாவுடைய கரத்தை பற்றுவாயானால், உண்மையாவுடைய பாதத்தை நீ பிடிப்பாயானால், உண்மையாய் உன் விசுவாசம் இயேசுவை மாத்திரம் பற்றி இருக்குமானால், ஹல்லேலூயா, ஆபிரகாமை அழைத்து உயர்த்தின கர்த்தர் உன்னையும் நிச்சயமாக உயர்த்துவார். ஆபிரகாமை கைவிடாத கர்த்தர் உன்னை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். கர்த்தருடைய வசனம் சொல்லுது, 14வது வசனம், இது 12ல, ஆதியாகமம் 12ல, பார்வோனுடைய பிரபுக்கள் அவர்களை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவரை புகழ
மகிழ்ந்தார்கள். போதும். இது எல்லாம் செஞ்சுட்டு போகும்பொழுது ஆபிரகாமுடைய உள்ள எப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு நீங்க படுற கஷ்டத்துக்கும் ஆபிரகாம் பட்ட கஷ்டத்துக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா. அவனுடைய உள்ளமெல்லாம் துடிதுடித்து போய் கதறி இருப்பான் உள்ளுக்குள்ள. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில 16வது வசனம் சொல்லுது, அவர் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரர்களும் வேலைக்காரிகளும் கோரிக்கை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. கொஞ்ச நேரத்துல கர்த்தர் வாழ்க்கை மாற்றுவார். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரத்துல உன் வாழ்க்கை கர்த்தர் மாற்றுவார். ரொம்ப நாளெல்லாம் தேவையில்லைங்க, வருஷக்கணக்கெல்லாம் தேவையில்லைங்க. ஒரு நொடி பொழுதுல வாழ்க்கையை மாற்ற கர்த்தருக்கு வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. நீ மனுஷனிடத்தில் எதிர்பார்க்காத, உன்னதமான ஒரு இடத்தில் எதிர்பார். அந்த தயை எப்படி உன்னை வந்து சேருகிறது என்று நினைச்சு பார்ப்பார். உபாகம புஸ்தகத்துல 37ஆம் அதிகாரம் 27, 28, 29 சொல்லுது. உபாகமம் 33ஆம் அதிகாரம் 27, 28, 29. தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். யாக்கோபின் ஊற்றானது தானியமும் திராட்சரசமும் உள்ள தேசத்திலே இருக்கும். அவருடைய வானமும் பனியை பெய்யும். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னார். ஆமென். இந்த வசனத்தை விசுவாசினா சத்தம் ஒரு ஆமென் சொல்லலாம். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அப்படி நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். யார் யாரை இன்னைக்கு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்களோ, என் வாழ்க்கை எப்படி என்ன ஏது என்று சொல்லி ஏகப்பட்ட சிந்தனைகளோடு கூட புலம்பி கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆவியானவர் சொல்லுவது என்னவென்றால், அந்த அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம். ஆதி முதலாய் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தன் சொந்த ஜனங்களுக்கும் அடைக்கலமாய் இருந்த அதே அநாதி தேவன் தான் உங்களுக்கும் இன்றும் அடைக்கலமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உனக்கு முன்பாக சத்துருக்களை துரத்தி அழித்து போடுவார். இஸ்ரவேல் சுகமாய் தங்கு வாசம் பண்ணுவான். யாக்கோபின் ஊற்றானது தானியமும் திராட்சரசம் உள்ள தேசத்திலே இருக்கும். அவருடைய வானம் பனியையும் பொழியும். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். ஹல்லேலூயா. பார்த்து சொல்லுது. ஆவியானவர் பார்த்து இன்னைக்கு சொல்றாரு, இயேசுவை நம்பி வந்த என் மகனே மகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்களே, உண்மையாய் அவரை தன் உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டவர்களே, நீங்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. நீங்கள் பாக்கியவான்கள். உனக்கு அதாவது கர்த்தர் சொல்றாரு, உனக்கு ஒப்பானவன் யார்? நீ கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம், சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொறிந்த பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்காவார்கள். அவர்கள் மேடுகளை நீ மிதிப்பாய் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன வாக்குத்தத்தம். உனக்கு அநாதி தேவன் உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு. ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் சொல்லுது, சவுல் தாவீதை கொல்ல நினைத்த பொழுது அவனை தேடி தேடி அலைஞ்சிட்டு இருந்தப்போ தாவீதை பாடுகிறான். 59வது சங்கீதத்துல 12 to 17 வரைக்கும் வாசிக்கிறவங்க சத்தமா வாசிங்க. அவர்கள் உதடுகளின் பேச்சு அவர்கள் வாயின் பாவமாய் இருக்கிறது. அவர்கள் இட்ட சாபமும் சொல்லிய பொய்யும் ஆகிய இவைகளின் நிமித்தம் தங்கள் பெருமையில் அகப்படுவார்களாக. தேவன் பூமியின் எல்லை வரைக்கும் யாக்கோபிலே அரசாளுகிறவர் என்று அவர்கள் அறியும் பொருட்டு அவர்கள் உன்னுடைய உக்கிரத்திலே நிர்மூலமாக்கும். இனி இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கும். அவர்கள் சாயங்காலத்தில் திரும்பி வந்து நாய்களைப் போல உழைத்து ஊரை சுற்றி திரிகிறார்கள். அவர்கள் உணவுக்காக அலைந்து திரிந்து திருப்தி அடையாமல் முறுமுறுத்துக் கொண்டிருப்பார்கள். நானோ உங்களுடைய வல்லமையை பாடி காலையிலே உங்களுடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். எனக்கு நெருக்கமுண்டான நாளிலே நீரே எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமுமானீர். என் பலனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையும் உள்ள என் தேவனுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்ப சொல்றாங்க எனக்கு அடைக்கலமானவர் என்று? சவுல் அவனை விரட்டி விரட்டி அடிக்கும் பொழுது, அவனுக்கு எங்குமே தங்க இடம் இல்லாமல் இருந்த பொழுது, காடு மேடு அப்புறம் மனாந்திரங்கள் என்று சொல்லி அவன் சுற்றி திரிந்திருந்த நாட்களிலே, குகையிலே கெபியிலே தங்கி அவனுடைய வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருந்த நாட்களிலே, ஹல்லேலூயா. தாவீது ராஜாவா இருந்தப்ப பாடின பாட்டு இல்ல அது.
அவன் அனாதையை போல சுற்றி திரிந்து ஒருவன் தன்னை கொல்ல ஓடி வருகிறான் என்று நினைத்து அவனுக்கு பயந்து 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 ஓடினான். பயம் மாத்திரமல்ல, அவன் நினைச்சிருந்தா சவுல அங்கே அவன் சாகடிச்சிருப்பான். ஆனா அவனுக்குள்ள 2 விஷயம் கொள்ளு. ஒண்ணு, அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவரை நான் கை வைக்க கூடாது, அவர் மேல கை வைக்க கூடாது. 2வது, அவர் என்ன கொல்ல வர்றார், எப்படி தப்பித்தாக வேணும். இப்படிப்பட்ட சூழ்நிலை அவன் பயந்து ஓடுகிற வேலையில தானே அவன் பாடுறான், நானும் பயம் ஒரு பக்கம், ஓட்டம் ஒரு பக்கம், தங்க இடம் இல்லை ஒரு பக்கம். அவன் சொல்றான், நானும் உடைய வல்லமையை பாடி காலையில உடைய கிருபையை மகிழ்ச்சியோடு கூட புகழ்வேன். யாருக்காச்சும் அந்த உள்ள வருங்க. ஹல்லேலூயா. கஷ்டமும் துக்கமும் வேதனையும் கவலைகளும் இழப்புகளும் போராட்டங்கள் இருக்கிற நேரத்துல காலையில் எழுதி அவனை சந்தோஷமா துதிப்பான. ஹல்லேலூயா. முடியுமா? முடியுமா? கண்ணீரோடு கூட ஜெபிப்போம். நம்ம சாட்சி எப்படி சொல்லுவோம்னு நினைக்கிறீங்க? என்னுடைய பாரங்களில் நான் காலையில் எழுந்து கண்ணீரோடு கூட ஜெபித்தேன், கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார். ஹல்லேலூயா. தாவீது கொஞ்சம் வித்தியாசமானவன். அவர் என்னை கொல்ல நினைத்தாலும், என்னை கொல்லுவதற்காக ஓடி வந்தாலும், என்னை துரித்தாலும் அடித்தாலும் அவன் சொல்றான், நானும் உடைய வல்லமையை பாடி காலையில் உடைய கிருபையை மகிழ்ச்சியோடு கூட புகழ்வேன். எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் ஆனினீர். என் பலனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையுள்ள என் தேவனுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. துரத்தப்பட்ட நாளிலே அவனுக்கு அடைக்கலமாய் இருந்தது கர்த்தர் மாத்திரமே. ஹல்லேலூயா. தன் தேசத்தையும் தன் குலத்தையும் தன் ஜனங்களையும் விட்டு வந்த பொழுது தேசத்தை அடைக்கலமாக நீ ஆபிரகாம் நினைக்கவில்லை, தன்னை அழைத்தவரை அவன் அடைக்கலமாக ஏற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு தேவையான வசனம் அதுதாங்க. ஹல்லேலூயா. அடைக்கலம் நம்ம கம்பெனி கொடுக்காது, நம்ம ஹாஸ்பிட்டல் கொடுக்காது, அடைக்கலம் நம்முடைய ஜனங்க கொடுக்க மாட்டாங்க, நம்மை சுற்றி இருக்கிறவங்க கொடுக்க மாட்டாங்க. என்றைக்கு அந்த அடைக்கலம் என் இயேசப்பாவுடைய பாதத்தில் எனக்கு உண்டு என்று நீ நினைக்கின்றாயோ, அந்த அடைக்கலத்தை எப்படியும் எனக்கு தருவார் என்று மகிழ்ச்சியோடு கூட அவரை பின்பற்றுகிறாயோ, அன்று உன் வாழ்க்கையிலே மாற்றங்களை கர்த்தர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. எந்த தேசத்தை விட்டு தாவீது துரத்தப்பட்டானோ, எந்த தேசத்திலே அவமானத்தோடு கூட தலைமேல் தன் மண்ணள்ளி கொண்டு போட்டு அவன் கடந்து போனானோ, அதே தேசத்துல மறுபடியும் ராஜாவாக கொண்டு வந்து வைத்தார். ஹல்லேலூயா. எந்த ராஜாங்கத்தை வெறுத்து தள்ளி அவன் திசை திசையாக காடு 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 மேடு பள்ளம் என்று பாராமல் பயந்து ஓடி நடுங்கிக் கொண்டிருந்தானோ, அந்த இடத்துல எல்லாம் அவன் செய்தது துக்கத்தினால் அல்ல, அவரை நோக்கி பார்க்கும் பொழுது மாத்திரம் சந்தோஷத்தோடு அவரை கீர்த்தனம் பண்ணினான். ஏன்னா இந்த உலகத்தில் அல்ல எனக்கு அடைக்கலாம், அந்த அரண்மனையில் இல்லை எனக்கு அடைக்கலாம், எனக்கு கர்த்தாவே இந்த சமூகத்தில் உண்டு அந்த அடைக்கலம் என்று விசுவாசித்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய விசுவாசம். அந்த விசுவாசம் இன்னைக்கு நம்ம பெற்றுக்கிட்டோம்னா, அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்துல வந்துட்டோம்னா உன் வாழ்க்கை தோல்வி என்பதே கிடையாது. ஹல்லேலூயா. தேவன் உனக்கு அடைக்கல பட்டணமாய் அவரே ஆயந்தவராக இயேசு கிறிஸ்துவிடத்துல தஞ்சம் புக நினைக்கிறவர்கள் இப்படிப்பட்ட வைராக்கியத்தை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இயேசு நம்புறேன்னு சொல்றது பெரிய விஷயம் இல்லைங்க, இயேசு விசுவாசிக்கிறேன்னு சொல்றது பெரிய விஷயம் அல்ல. ஆனா எந்த சூழ்நிலையில நீ எப்படி விசுவாசிக்கிற, எந்த சூழ்நிலையில அவர் மேல் எப்படிப்பட்ட நம்பிக்கை நீ கொண்டு இருக்கின்றாய். ஏசாயா 25:4 சொல்லுகிறது, தூரமானவர்கள் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில், நீர் ஏழைக்கு பலனும் நொறுக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். நீ சீரல், அத கொடூரமானவர்களுடைய சீரல். ஹல்லேலூயா. நம்மை சுற்றி இருக்கிற கொடூரமான காரியங்கள், நம்மை சுற்றி இருக்கிற நம்மை நெருக்குகிற நம்மை தள்ளி போடுகிற சில காரியங்கள், இதையெல்லாம் எப்படி வருதான், மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கையில். ஹல்லேலூயா. இதை வாசிக்கும் பொழுது 2-3 நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு காரியத்தை சிந்திச்சு பாருங்க. நேபாளில் பெருவெள்ளம், அது என்ன சொன்னாங்க, பெருவெள்ளம். பெருவெள்ளம்ன்றது என்ன, அங்க நடந்தது என்ன, மலையிலிருந்து ஒரு பெரிய பனிப்பாறை உருகி வந்து ஏரியில விழுந்து அந்த ஏரியில் இருக்கிற தண்ணியெல்லாம் ஒரே நேரத்துல வெளியே வந்துச்சு. ஹல்லேலூயா. அந்த ஏரியில் தண்ணியெல்லாம் ஒரே நேரத்தில் வந்து அதுதான் பெருவெள்ளமாய் அது வந்துட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் வெள்ளம் வரல. அந்த பெருவெள்ளம் வந்ததுல சைனா கட்டி வச்சிருந்த ஒரு மிகப்பெரிய அழகான பில்டிங், ஸ்ட்ராங்கான பில்டிங், மலைகளுக்கு நடுவில் கட்டுறது வாஷ் அவுட் ஆயிடுச்சு. கிராமம்
வாஷ் அவுட் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. அப்படி பெருவெள்ளத்தை போன்ற போராட்டங்கள் நம்மை நோக்கி இருக்குமானால் ஒரு செகண்ட்ல நம்முடைய வாழ்க்கையை அழிச்சிடுங்க. சில காரியங்கள் ஒரு செகண்ட்ல நம்முடைய வாழ்க்கையை அழிச்சிடும். யோபனுடைய வாழ்க்கை கொஞ்சம் எடுத்து பாருங்க. அவன் என்ன பண்றான்? உட்கார்ந்துட்டு புசித்து குடித்து கொண்டிருக்கிற ஒருத்தன் ஓடி வரான். ஐயோ இதோ சபையர் வந்து உன்னுடைய கழுதுகளை மீண்டு கொண்ட கழுதுகளை பிடித்து கொண்டு போய் விட்டார்கள். கொஞ்ச நேரம் தான் ஆச்சு, இன்னொருத்தன் ஓடி வரான். வானத்தில் இருந்து இறங்கின அக்கினி உன்னுடைய ஆடு மாடுகள் மேல் விழுந்து எல்லாம் மாண்டு போய் விட்டன. அடுத்த நோடி இன்னொருத்தன் ஓடி வரான். இதோ எங்கிருந்து யாரு கல்தையர்கள் ஓடி வந்தாங்க. அவங்க வந்து கல்தையர் வந்து உன்னுடைய ஒட்டகங்களை எல்லாம் பிடித்து கொண்டு போய் விட்டார்கள். அடுத்த செகண்ட் கொஞ்ச நேரம் கூட ஆகல, இன்னொருத்தன் ஓடி வரான். உன்னுடைய குமாரத்திகள் புசித்து குடித்துக் கொண்டிருக்கலே, வேகமாய் வந்த காற்று வீட்டின் மேல் மோதி அடித்ததினாலே அது அவர் மேல் விழுந்து அனைவரும் ஆண்டார்கள். ஒரு மனுஷனுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு பிரச்சனையை எண்ணி முடிப்பதற்குள்ள அடுத்த பிரச்சனை, இந்த பிரச்சனை எண்ணி முடிப்பதற்குள்ள அடுத்த பிரச்சனை. இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையில நீங்க அப்படி கஷ்டப்பட்டு இருக்கீங்க? அடுத்தடுத்து ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் தூங்கி எழும்பொழுது பிரச்சனை மேல் பிரச்சனை. இன்னைக்கு ஒரு பிரச்சனை, நாளைக்கு ஒரு பிரச்சனை, புதுசா பிரச்சனை, எதிர்பார்க்காத பிரச்சனை, நான் யோசிக்காத பிரச்சனைகள்னு ஒவ்வொரு நாளும் உங்களை வாழ்க்கையை கலக்கி கொண்டிருக்கிற சத்துருவின் போராட்டங்கள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட போராட்டங்களுக்கு மத்தியிலே அந்த ஏழைக்கு கர்த்தர் பலனும், அப்படிப்பட்ட வருகிற பெருவெள்ளத்திற்கு, அப்படிப்பட்ட போராட்டங்களுக்கு, பிரச்சனைகளுக்கு தப்புகிற அடைக்கலமாய் இருக்கிற ஒரே ஒருவர் ஆண்டவர் இயேசு மாத்திரமே. ஹல்லேலூயா. உன்னை சுற்றி என்ன செய்வேன் என்று நீ யோசிப்பதற்கு முன்பாகவே அடுத்த பிரச்சனை வாழ்க்கையில வருது பாருங்க. அப்படிப்பட்ட கொடுமை வேற எதுவுமே கிடையாது. ஒரு பிரச்சனையில போயிட்டு இருப்போம், அதிலே தோய்ந்து போயிருப்போம், இன்னொரு பிரச்சனை ஆரம்பமாகும். ஹல்லேலூயா. அந்த பிரச்சனை முடியறதுக்குள்ள இந்த பக்கம் ஒரு பிரச்சனை, அந்த பக்கம் ஒரு பிரச்சனை, வீட்டுல ஒரு பிரச்சனை, வேலையில ஒரு பிரச்சனை, ஆவிக்குரிய ஜீவியத்துல ஒரு பிரச்சனை. என்னடா செய்யறது? வாழ்க்கையில செத்து போலாமான்ற ஒரு சூழ்நிலை வரும். சமாளிக்க முடியலையே, பேசாம செத்து போயிடலாமா, எங்கன்னா போயிடலாமா, இப்படி நம்முடைய உள்ளங்களெல்லாம் தோன்றுகிற ஒரு நேரத்துல நீ போக வேண்டிய ஒரு இடம் உண்டு. ஹல்லேலூயா. இப்படி உன்னை நீயே வெறுத்து, உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்கிட்டு, உன்னை நீ மாய்த்து கொள்ள வேண்டாம் என்று நினைக்கின்ற வேளையிலே நீ சென்றடைய வேண்டிய ஒரு அடைக்கல பட்டணம் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நெருக்கப்படுகிற எளியவனுக்கு நீர் ஏழைக்கு பலனும், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும், பெருவெள்ளத்திற்கு தப்பும் அடைக்கலமும், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாகிய. ஹல்லேலூயா. 8-9 வசனம் சொல்லுது, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். எத்தனை பேரு இன்னைக்கு இவங்க அதை செய்வாங்க, நாளைக்கு அதை செய்வாங்க, கம்பெனி இன்னைக்கு எனக்கு ஒரு விடுதலை கொடுத்துரும், இன்னைக்கு எனக்கு ஒரு வேலையை கொடுத்துரும், ஏன் இன்னைக்கு என் வாழ்க்கையை மாற நம்பிட்டு இருக்கீங்களோ எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போடுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், பலிபீடத்திலிருந்து கர்த்தருடைய நாமத்தினாலே உடைய எல்லா சிந்தைகளையும் நம்பிக்கையும் தூக்கி ஒரு வருமா குப்பையில போடுங்க. ஒரே ஒரு நம்பிக்கை, என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய ஒத்தாசை உன்னதத்திலிருந்து, என் ஆண்டவர் இயேசுவினிடத்திலிருந்து வரும். அவரே எனக்கு அடைக்கலம் என்று எத்தனை பேர் நம்புறீங்களோ அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. அவர் மாத்திரம், இவருக்காக நான் காத்திருந்தேன், இவர் நம்மை ரட்சிப்பார். இயேசுவுக்காக காத்திருந்தேன், இவர் என்னை ரட்சிப்பார். ஹல்லேலூயா. இயேசுவுக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். அந்த மகிழ்ச்சியோடு கூட நீ சொல்லக்கூடிய நாட்களை என் கர்த்தர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. கண்களை மூடி அவரை பார்த்து கேளுங்க. நேற்று வரைக்கும் என் வாழ்க்கையில காணப்பட்ட போராட்டம் எத்தனை, நான் எவ்வளவாய் கலங்கி நிற்கின்றேன், நான் எவ்வளவாய் கலங்கி நிற்கின்றேன். உன் குடும்பத்தில் இருக்கலாம், உன் வேலையில் இருக்கலாம், உனக்கு வழக்கு உண்டாயிருக்கலாம், நண்பர்களுக்கு மத்தியில் இருக்கலாம், ஆவிக்குரிய ஜீவத்தில் இருக்கலாம். அப்பா, நான் அந்த சபைக்கு வர வரைக்கும் நான் எத்தனை என் வாழ்க்கையில் எத்தனை போராட்டம், எத்தனை கேள்விக்குறிகள், எத்தனை விதமான வலி வேதனைகள், இரவும் பகலும் நான் பட்ட வேதனைகள் எத்தனை எத்தனை. அப்பா, என் வாழ்க்கை என்ன என்று சந்தேகமான காரியங்கள் எத்தனை இருந்தது. ஆனால் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், அப்பா, நான் உமக்காகவே காத்திருந்தேன்.
நீர் என்னை ரட்சிப்பீர் என்று நான் உமக்காகவே காத்திருந்தேன். உம்முடைய ரட்சிப்பினால் நிச்சயமாக ஒரு களி கூறுதல் எனக்கு உண்டாயிருக்கும். வேதம் சொல்லுது, கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலுமிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ பட்ட பாடு, நீ பட்ட வேதனை, நீ பட்ட அவமானங்கள், நீ உன்னுடைய நிந்தனைகள், என்னென்ன காரியங்கள் உன்னை உலுக்கி கொண்டிருக்கிறதோ, என்னென்ன காரியங்களை உன்னை உருக்குல செய்கிறதோ, எந்தெந்த காரியங்கள் உனக்கு பயத்தை கொண்டு வருகிறதோ, எந்தெந்த காரியங்கள் உனக்கு அவமானத்தை கொண்டு வருகிறதோ, இன்று என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், அது மதிலை போல, சீரலை போல, பெரு வெள்ளத்தை போல உன்னை சீர்குலைக்க அதை எதிர்த்து வந்தாலும், ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தக்கும் அடைக்கலமாய் இருக்கிற என் ஆண்டவர் இயேசு என்று உன்னோடு கூட சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், உன் இந்தைகளை இந்த நாளிலே இந்த இடத்திலே நான் நீக்கி போடுகிறேன். உனக்காகவே நான் மரித்தேன், உனக்காகவே நான் மரித்தேன், அடக்கம் பண்ணப்பட்டேன், ஆனாலும் ஜீவனோடு கூட இருக்கிறேன். ஜீவனோடு கூட இருக்கிறவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நீ யார்கிட்ட இங்க பேசினா நடக்கும், அங்க பேசினா நடக்கும், இதோ இங்க கேட்டா நடக்கும், இங்க கேட்டா நடக்கும் என்று சொல்லுகிற காரியங்களை எல்லாம் சற்று ஒதுக்கி வைத்து விட்டு, எல்லா போராட்டமான உள்ளத்தை சற்று ஒதுக்கிவிட்டு, உன்னை நீ அமைதிப்படுத்தி சாந்தப்படுத்தி அவருடைய சமூகத்தில் போய் முழங்கால் படிட்டு கொஞ்ச நேரம் அமைதி அமர்ந்திருந்து சொல், அப்பா நீரே எனக்கு அடைக்கலம், என் இயேசுவே நீரே எனக்கு அடைக்கலம். இந்த சூழ்நிலையில, இந்த போராட்டத்தின் மத்தியில, என்னால எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில நீங்க தான் எனக்கு அடைக்கலம் அப்பா, நீர் தான் எனக்கு அடைக்கலம். கர்த்தருடைய வார்த்தை நான் விசுவாசிக்கிறேன் அப்பா. தேவன் நீங்க சொன்னீங்க, கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கையில், ஏழைக்கு நான் பலனும் நெருக்கப்படுகிற இளைவனுக்கு நான் திடனும் பெருவெள்ளத்திற்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலமானேன் என்று சொன்னீரே. இன்று நான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறேனப்பா. என் வாழ்க்கையில நீங்க வாங்க. இயேசுவை விசுவாசிக்கிற தேவ ஜனமே, ஏசப்பா கிட்ட கேட்டா ஜெபிச்சா கிடைக்கும் நினைக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ வர வேண்டியது எப்படி என்றால், ஒரு அடைக்கல பட்டத்திற்குள் ஓடுகிறவன் எப்படி எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஓடி வருவானோ, என் ஆண்டவர் இயேசுவின் இடத்தில் நீ அப்படிதான் ஓடி வர வேண்டும். பல எண்ணங்களை, பல காரியங்களை, பல கேள்விகளை வைத்துக்கிட்டு வராத, எல்லாத்தையும் விட்டுட்டு என் தகப்பன் என் ஆண்டவர் இயேசுவின் இடத்தில் அடைக்கலமாய் வந்திருக்கேன் என்று சொல்லிப்பார். கானான் தேசத்தை நம்பி ஆபிரகாம் வரல, எகிப்து தேசத்தை நம்பி ஆபிரகாம் அங்கிட்டு போகல. என்னோடு கூட இருக்கிறவர் அவருடைய அந்த சமாதானத்தை, அந்த சுதந்திரத்தை அவன் தூரத்திலே கண்டான் என்று எபிரேயர் புத்தகம் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறது. அந்த சுதந்திரத்தை அவன் கானானிலே எதிர்பார்க்கவில்லை, அந்த சுதந்திரத்தை அவன் எகிப்திலே எதிர்பார்க்கவில்லை, அந்த சுதந்திரத்தை அவன் பெத்தேலிலே எதிர்பார்க்கவில்லை. அந்த சுதந்திரத்தை அவன் தூரத்திலே கண்டு அதை அரவணைத்தவன் மகிழ்ந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த தூரத்திலே அந்த பரலோகத்தை நோக்கி பார்த்தான், தன் அழைத்தவரை நோக்கி பார்த்தான், தன் அழைத்தவர் எனக்கு அடைக்கலமாய் இருப்பார் என்று விசுவாசித்தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு என்ன பாடு இருக்கு, என்ன வேதனை இருக்கு? பணமா, சுகமா, பிரச்சனையா, இழப்பா? என் கர்த்தருக்கு லேசான காரியம், என் தேவனுக்கு அது லேசான காரியம். அவருடைய ஒரு வார்த்தை உன் வாழ்க்கை முற்றிலுமா மாற்றி போடும். ஒரே ஒரு நொடியில கர்த்தர் மாற்றி போடுவார். ஒரே ஒரு நொடியில உன் வாழ்க்கை மாறுமே. அன்பு சகோதரர்கள், விசுவாசி, ஏசப்பாவை மாத்திரம் விசுவாசி, ஏசப்பாவை மாத்திரம் இருகப்படி, அவருடைய பாதத்தை மாத்திரம் பற்றிக்கொள், விடாத. சொல்லு அவர்கிட்ட, அப்பா நீர் என்னை மீட்கும் வரைக்கும் நான் உன் பாதத்தை நான் விட மாட்டேன். என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நீ கொடுக்கும் வரைக்கும் நான் விட மாட்டேன். ஏசப்பாவை அப்பா அம்மாக்காக நம்பி வராதே, ஏசப்பாவை உன் கூட இருக்கிறவங்களை நம்பி நீ வராதே. ஏசப்பாவை மாத்திரம் நம்பு. அவர்தான் உன் கரத்தை பிடிப்பார், அவர்தான் உனக்காக எழுதுவார். ஹல்லேலூயா. அவர்தான் உன் வாழ்க்கையை எழுதுகிற கர்த்தர். அனுதினமும் இன்று நாளை இரவு பகல் என்ன நடக்க வேண்டும் என்று உன் வாழ்க்கையை எழுதுகிற கர்த்தர் அவர் ஒருவரே. அவரிடத்துல கேள், எதுவானாலும் சரி, கடனா, போராட்டமா, பிரச்சனையா, நீ வந்தது சாதாரண இடத்துல அல்ல. என் அன்பு மகனே, மகனே,
சர்வத்தையும் உண்டாக்கி எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற ஹல்லேலூயா, உனக்காக எனக்காக இந்த பூமியில வந்து அவமானங்களை ஏற்றுக்கொண்டு பாடுகளை அனுபவித்து ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் எழுந்து இன்றும் உனக்காக எனக்காக பரிந்து பேசுகிற என் ஆண்டவர் இயேசுவினிடத்தில் அடைக்கலமாய் நீ வந்திருக்கின்றாய். யாருடைய ரெக்கமெண்டேஷன் உனக்கு தேவை? யோசித்து பாரு. ஹல்லேலூயா. சகலத்தையும் உருவாக்கினவருடைய ரெக்கமெண்டேஷனா அல்லது இந்த உலகத்தில் இன்று இருந்து நாளை மடிந்து போகிற மனிதனுடைய ரெக்கமெண்டேஷனா? இடத்துல சொல்ல, அப்பா உம்முடைய ரெக்கமெண்டேஷன் அப்பா, நீர் எனக்கு ரெக்கமெண்ட் பண்றவர் நீர். அவர் சொல்றாரு, நான் உனக்காக இரவும் பகலும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றேன். நாமதான் அவர்கிட்ட வர்றது கிடையாது, நாமதான் அவருடைய சமூகத்தில் வர்றது கிடையாது, நாமதான் அவரை விசுவசிக்கிறது கிடையாது, நாமதான் அவரை நோக்கி பார்ப்பது கிடையாது. கவலை கண்ணீர் போராட்டம் இழப்புன்னு சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறோம். எத்தனை விதமான இழப்பு, எத்தனை விதமான வேதனை, எத்தனை விதமான பஞ்சம், எத்தனை விதமான பாடுகளுக்கு மத்தியிலே ஆபிரகாம் கடந்து போனார். ஆனாலும் அவரை நம்பினான், விசுவசித்தான். அது அவருடைய கண்களில் அவனுக்கு அது நீதியாக எண்ணப்பட்டது. நீதி செய்கிறவர் நம்மோடு கூட உண்டு. நியாயத்தை வெளிப்படுத்துகிறவர் நம்மோடு கூட உண்டு. ஏமாந்துட்டு நீ நினைக்கவே நினைக்காது. இன்னைக்கு நான் சொல்றேன், அவியான சொல்லுகிற வார்த்தை, ஏமாந்துட்டு நீ நினைக்காதே. ஹல்லேலூயா. இழந்துட்ட நீ நினைக்காதே, தோத்து போயிட்ட நீ நினைக்காதே. ஹல்லேலூயா. அவியானவர் சொல்ற, நீ என்னுடைய கரத்தில் இருக்கிற, நீர் என்னுடைய கரத்தில் இருக்கிற. உனக்கு அடைக்கல பட்டணம் நான். அடைக்கலம் பட்டணம் என்னை மீறி யாரும் உள்ள வர முடியாது, என்னை மீறி யாரும் உன்னை தொட முடியாது, என்னை மீறி யாரும் உன்னை தள்ள முடியாது. நீ வந்திருப்பது என்னிடத்துல. சகோதரி இல்லை, சகோதரனே சகோதரி, உன் கம்பெனி இல்லை, உன் ஏஜென்ட் இல்லை. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் இயேசுவிடத்தில் அடைக்கலமாக வந்திருக்கிறேன். இயேசுவுக்கு அடைக்கலமாய் வந்திருக்கிற உனக்கு உன் வாழ்க்கையில எப்பேற்பட்ட வாழ்க்கை கொடுக்க வேண்டும் என்று இங்க கொண்டு வருவதற்கு முன்பே அவர் நிச்சயித்து இருக்கிறார். இந்த தேசத்திற்கு அழைத்து கொண்டு வருவதற்கு முன்னே அவர் திட்டம் பண்ணி இருக்கிறார். அந்த திட்டத்தில் நடப்பதற்காக உன்னை நீ ஒப்புக்கொடு. அவருடைய திட்டத்தில் நீ ஓடுவதற்காக உன்னை நீ ஒப்புக்கொடு. அப்பா, இனி வாழ்க்கையில எது நடந்தாலும் நடக்கலானாலும் வந்தாலும் வரலனாலும் உம்முடைய திட்டத்தில் நான் இருக்கிறேன்பா. உங்களுடைய திட்டத்தில் நான் நிற்கிறேன். நீங்க என்ன நடத்துங்க. ஆபிரகாமை நடத்தின தேவன், யாக்கோபை நடத்தின தேவன், ஈசாக்கை நடத்தின கர்த்தர், கொடுமுடியிலே மோசையோடு கூட பேசின தேவன். இன்றும் ஜனங்களுக்காக நீ பேசும்படியாக ஜெபிக்கிறேன். இன்றும் ஜனங்களுக்காக நீ பேசும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தாவுடைய ஜனங்களுக்காக நீங்க பரிந்து பேசும்படியாக ஜெபிக்கிறேன். ஆதி தேவன் உன் அடைக்கலம். ஆதி முதலாய் இருக்கிறவர் உன் அடைக்கலம். ஆதி முதலாய் தான் தெரிந்து கொண்ட ஜனங்களுக்கு கர்த்தர் எந்த அடைக்கலத்தை கொடுத்தாரோ அதே தேவன் தான் இன்றும் இருக்கிறார். வசனம் சொல்லுது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அன்றைக்கு கொடுத்த அந்த அடைக்கலம் தான் இன்றும் உனக்கு, அன்று கொடுத்த கிருபைதான் இன்றும் உனக்கு. அது மாறவே இல்லை, மாறவே இல்லை. ஒப்பு கொடுப்ப எல்லாத்தையும் தூசியாய் நினைத்து உதறிவிட்டு மகத்துவத்தை ஒருவராய் செய்கிற காரியம் கர்த்தரின் ஆண்டவர் இயேசுனுடைய சமூகத்தில் அவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து கேட்டுப்பார். நீ வெறுமையா சபைக்கு வரல சகோதர சகோதரி, சும்மா நீ வரல, யாரிடத்துல வந்திருக்கிறன்றதை யோசித்துப்பார். ஏதோ இந்த நாளுக்காக நீ வரல, கர்த்தர் உன்னை சும்மா அழைச்சிட்டு வரல, வேடிக்கைக்காக உன்னை அழைச்சிட்டு வரல, ஏதோ யாரோ கூப்பிட்டாங்கிறதுக்காக நீ வரல. உன்னை இந்த நாளிலே இந்த இடத்திற்கு அழைத்து வந்ததற்கு அவருக்கு என்று ஒரு திட்டம் உண்டு. இந்த சத்தத்தை கேட்டு தேவனுடைய சமூகத்தில் நீ வருவதற்கு அவருக்கு என்று ஒரு திட்டம் உண்டு. உன்னை கொண்டு கர்த்தர் செய்ய போகிற பெரிய காரியத்திற்கு அவருக்கு என்று ஒரு திட்டம் உண்டு. அவரை விசுவாசிக்கிறவனுக்கும் அவரை விசுவாசியாதவனுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக, உண்மையாக அவரை நோக்கி பார்க்கிறவனுக்கும் நோக்கி பார்க்காதவனுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக, அவரை அடைக்கலமாய் கொண்டவர்களுக்கும் கொள்ளாதவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டாகத்தக்கதாக தேவன் என்று உன்னை அழைத்து வந்தார். கர்த்தர் பெரிய காரியம் வாழ்க்கையில் செய்வாராக.
கர்த்தருடைய சமூகத்துல அவரை நோக்கி பார்த்து கேட்போம். யாராவது ஒருவர் உபாகமம் புஸ்தகம் மறுபடியும் 33வது வசன அதிகாரத்தில் 27, 28, 29 வாசி. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். யாக்கோபின் ஊற்றானது தானியமும் திராட்சரசமும் உள்ள தேசத்திலே இருக்கும். அவருடைய வானமும் பனியை பெய்யும். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னார். ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு நிறைய நேரத்துல சில பிரச்சனை உண்டு. வேலை கிடைக்காத நேரத்துல விசேஷமா அவங்களுக்கெல்லாம் ரெக்கமெண்டேஷன் இருந்ததுனால அவங்க எல்லாம் போயிட்டாங்க. அவங்க இப்பதான் வந்தாங்க, அவங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு. அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, அதனால அவங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு. இது எல்லாத்துலயுமே நடக்கிறது, உண்மைதான். ஹல்லேலூயா. இன்னுக்கு ஒரு விசுவாசம் இருக்கணும். ஹல்லேலூயா. இவ்வளவு பெரிய உலகத்தையும் சர்வ லோகத்தையும் உண்டாக்கினவர் எனக்காக பரிந்து பேசுகிறார். ஹல்லேலூயா. யாரும் இல்லைங்க, இவ்வளோ பெரிய உலகத்தை உண்டாக்கி இல்லை சின்னதாக வச்சிருக்கிற இந்த கம்பெனி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்காக ஒருவர் பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு ரெக்கமெண்டேஷன் வர இடமே வேற. ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை நிறுத்துவார். கர்த்தர் உன்னை நிற்க வைக்கிற இடம் அது பெரிதாயிருக்கும். எப்பனா நீ நினைக்கணும், இயேசு மாத்திரம்தான் என் அடைக்கலம். ஹல்லேலூயா. இயேசப்பா மாத்திரம்தான் என்னுடைய தஞ்சம். நான் புகுந்த இடம் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சமூகம். ஹல்லேலூயா. அந்த பலத்தோடு கூட, அந்த ஒரு சத்துவத்தோடு கூட, அந்த விசுவாசத்தோடு கூட நீ காலடிகளை எடுத்து வச்சுப்பாரு. உன் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய மாற்றம் வருதுன்னு சொல்லிட்டு உன் கண்ணீர் மாறும். உன் வேதனைக்கு ஃபஸ்ட்டு அவர் செய்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? எந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அந்த விசுவாசம் உண்மையாய் வெளியே வருதோ அன்னைக்கு கர்த்தர் கொடுக்கிற முதல் காரியம் அந்த உள்ளத்துல சமாதானத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. வேற இல்லை, அன்னைக்கு ஃபர்ஸ்ட் அவர் கொடுக்கிறது நம்முடைய உள்ளத்தில் எவ்வளோ போராட்டத்தின் மத்தியில ஒரு சமாதானம் வரும். அதுதான் தாவீதுக்கு இருந்தது. அதனால தான் அவன் என்ன சொல்றான், என்னை கொல்ல வந்தாலும் என்னை அடிக்க வந்தாலும் உதைக்க வந்தாலும் காலையில் எழுப்பி சந்தோஷத்தோடு உம்மை பாடுவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ எப்படி சந்தோஷத்தை எப்போ பாரும்? சமாதானமா இருந்தாதான் பாரு. ஹல்லேலூயா. நம்பிக்கை உள்ளவனுக்கு கர்த்தர் முதல் கொடுக்கிற ஒரு காரியம் சமாதானம். ஹல்லேலூயா. இயேசுப்பாவை விசுவாசிக்கிறவனுக்கு முதல்ல அவன் உள்ளத்துல கர்த்தர் கொடுக்கிற காரியம் சமாதானம். அந்த சமாதானம் உன்னை நிரப்புவதை நீ என்று உணர்வாய். ஹல்லேலூயா. எழுப்பி நிற்போமா?